வீட்டுல பெண் வெறும் மகாலட்சுமியாக மட்டும்தான் இருக்கிறா. ஆனா எங்க புகுந்த வீட்டுக்கு வரும்போது பெண் எப்படிலாம் வர்றான்னு தெரியுமா நடுவர் அவர்களே? பிறந்த வீட்டிலிருந்து புகுந்த வீட்டிற்கு வரும்போது அதிர்ஷ்டலட்சுமியாக வர்றா. பிறந்த வீட்டிலிருந்து புகுந்த வீட்டிற்கு சீர்களை கொண்டு வரும்போது தனலட்சுமியாக வருகிறார். ஆண் என்ற ஆளுமையை ஆளுவதால் அவள் அதிர்ஷ்டலட்சுமியாக ஆகிறாள். கணவனுடைய அத்துணை வெற்றிகளுக்கும் துணையாக இருப்பதால் அவள் விஜயலட்சுமியாக ஆகிறாள். தன்னுடைய கணவனை அப்பாவாகவும் மாமனார் மாமியாரை பாட்டி தாத்தாவாகவும் உயர்த்துவதால் அவள் கஜலட்சுமி ஆகிறாள். குழந்தை பேறு பெறுவதால் சந்தானலட்சுமி ஆகிறார். 3 வேளையும் புகுந்த வீட்டில் சமைத்து போடுவதால் அவள் தானிய லட்சுமி ஆகிறாள். நடுவர் அவர்களே, மேலே அந்த அத்தனை லக்ஷ்மிய சொன்னாங்க பாத்தீங்களா? அந்த பழைய காலத்துல ஒரு பாடல் இருக்கும், நகையினட்டும் போட்டு இருந்தா சொர்ண லட்சுமி, நமக்கு நஞ்சையும் புஞ்சையும் வாங்கி தந்தா தானிய லட்சுமி, மான காக்க துணிஞ்சு நின்னா வீரலட்சுமி, மான காக்க துணிஞ்சு நின்னா வீரலட்சுமி, எதையும் மனசு வச்சு ஜெயிச்சு வந்தா விஜயலட்சுமி. எத்தனை லட்சுமி பாருங்கய்யா, இது என்ன லட்சுமி கூறுங்கய்யா, நம்ம அத்தனை பேருக்கும் படி அளக்குற அண்ணா லட்சுமி பாருங்கய்யா, அட அண்ணா லட்சுமி பாருங்கய்யா. வரதப்பா வரதப்பா கஞ்சி வரதப்பா, கஞ்சி களையம் தன்னை தலையில் சுமந்து வஞ்சி வரதப்பா. எவ்வளவு அழகான ஒரு பாடல் வரி. இந்த காலத்திலையும் ரசிக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அதுதான் அந்த காலத்துக்கும் இந்த காலத்துக்கும் அரியான வித்தியாசம்.